லைவ் போகுது. நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து கூட திரும்ப ரீகால் பண்ணி அது கவனித்து நோட்ஸில் எடுத்துக்கோங்க. புரியலன்னு சொல்லாதீங்க. ஒரு வேளை கன்னடா தெலுங்கு அப்படி இருக்கிறவங்க இன்னொரு முறை கூட பிரசங்கத்தை கேளுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்மளது பொழுது பாஸ்டர் தேவராஜ் அவர்களை கரலை தட்டில் வரவழைப்போமா? ஐயா வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த நாளை நம்ம கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மிக முக்கியமாக இன்று திருச்சபையாகிய ஜனங்கள், மக்கள், கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றுகிற அந்த நோக்கத்திலே அநேக சபைகள் விட்டுவிட்டதை நாம் கவனித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியான உதவியோடு ஒருவன் போகாவிட்டால் மணவாளனாக இயேசு கிறிஸ்துவை அறிய முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பரலோகத்துக்கு போகும்போது தேற்றவாளனை உங்களுக்காக அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள் வழிநடத்துவார். ஆமென். ஆண்டவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் வழிநடத்த வேண்டி இருப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென். இந்த எத்தனையோ உபதேசங்கள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றும், பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆற்றல் தான் என்றும், பரிசுத்த ஆவியானவர் ஒரு சக்தி தான் என்றும், பரிசுத்த ஆவியானவர் ஏதோ தேவன் கொடுத்த கொஞ்ச காலத்திற்கு தூதர் போல என்றும், பரிசுத்த ஆவியானவர் நம்ம வழிநடத்துவதற்காக இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டவர் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் அதுதான் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆழ்த்துவ தேவன். ஒரு ஆமென் சொல்வோமா? பிதாவாகிய தேவன் எப்படி கடவுளும், குமாரனாக இயேசு கிறிஸ்து எப்படி கடவுளும், அதுபோல பரிசுத்த ஆவியானவரும் ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் ஆழ்த்துவ தேவன். அவர் ஆழ்த்துவ தேவனாக இருக்கிறபடினாலே மூன்றில் ஒன்றாக அவர் ஜொலிக்கிற கர்த்தர். ஆமென். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியான பரலோகத்தில் இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த பரலோகத்தில் இறங்கி வந்தார். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் கவனிக்கும் போது அந்த ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியமானவர். பரிசுத்த ஆவியான உதவியோடு ஒருவன் பிரவேசிக்கவிட்டால், ஒருவன் வாழாவிட்டால் அவனால் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்து தேவன் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறதே யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியான உதவியோடு ஒரு மனுஷன் வாழாவிட்டால் அவன் கிறிஸ்து என்ற தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியாது. இங்கே வாசிக்கிறோம், நமக்கு மனிதனாகிய நமக்கு ஆத்துமா, சரீரம், ஆவி இருக்கிறது உண்டு. அதுபோல் ஆத்துமாவை பிதாவாகிய தேவன் படைத்ததாக ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம். சரீரத்தை, அதாவது மகிமையின் சரீரத்தையும் மண்ணான சரீரத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் படைத்ததாக நாம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை படைத்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும், ஆனால் புரிந்து கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்கும் போது ஒரு அனல் நம்ம வந்து போகுது, அது உணர முடிகிறது. உணர முடிந்து அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தராகிய தேவன் நமக்கு என்ன செய்கிறாரோ, சில நேரத்தில் நாம் போற பாதை தவறு என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். அதை புரிந்து கொள்ள முடியும். சிலது ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில் ஏவி விடுவார், இதை செய்யாத, இங்கே போகாத என்று. ஏனென்றால் குத்தப்பட்ட இருதயம் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறது. யார் குத்துகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் வந்து சகல சத்தியத்துக்குள்ளவும் நம்மை அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தில் ஒரு 3 பேர் மிக முக்கியமானவர்கள். அதிலே ஒரு நபரை குறித்து மட்டும் நம்ம தெளிவாக பார்க்குறோம். கவனிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, எலியேசர். 4வது ஒரு அம்மாவை பார்க்குறோம், ரெபேக்கா. 4 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, எலியேசர், ரெபேக்கா. ஆபிரகாம் சொல்கிறாரு எலியேசரை பார்த்து, ஆபிரகாமே என் மகன் ஈசாக்குக்கு ஒரு நல்ல பொண்ணு பாரு, அதுவும் நம் இனத்தில் பாரு என்று சொல்லுகிறார். உடனே இந்த எலியேசர் என்ன செய்கிறாரு, 10 ஒட்டகத்தை எடுத்துட்டு ஓட்டிக்கிட்டு அப்படி பொண்ணு பார்க்க போகிறாரு. போகும்போது அவர் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே எனக்கும் என்னுடைய ஒட்டகத்திற்கும் எந்த ஸ்திரீயானவள் குடிக்க தண்ணீர் கொடுக்கிறாளோ அவளே என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற மனைவி என்று அவர் நிர்ணயம் பண்ணி ஜெபித்துட்டு போகிறார். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகம் வந்து எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கும்? ஏறக்குறைய 120 லிட்டர் தண்ணி குடிக்கும். அப்போ 10 ஒட்டகம் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்? அப்போது இவருக்கும் தண்ணி வேணும். இவர் என்ன ஒரு 1/2 லிட்டர் குடிப்பார், இல்லை மேக்ஸிமம் 1 லிட்டர் குடிப்பார்.
இப்போ இவருக்கும் தண்ணீர் தர வேண்டும், நியாயமான கோரிக்கை. என் ஒட்டகத்துக்கெல்லாம் தண்ணீர் தர வேண்டும் என்று அவர் ஜெபித்து விட்டு போகிறார். அது போலவே என்ன செய்கிறாரு, ஒரு தண்ணீர் தொட்டி அந்த அண்டையில் வராரு. எல்லா ஸ்திரீகளும் வந்து தண்ணீர் மொண்டு கொண்டு போகிறார்கள். ஆனால் ஒரு ஸ்திரீ மாத்திரம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தண்ணி வேணுமான்னு கேட்குறாங்க. ஆமான்ட்டு சொன்ன உடனே அவருக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க. உடனே எலியாசர் கேட்குறாரு, எனக்கு மட்டும் தண்ணீர் இல்லாமா, என் ஒட்டகத்தெல்லாம் தண்ணீர் கொடுங்க. உடனே அந்த ஸ்திரீயானவள் ரெபேக்கா இறங்கி ஏறி ஒரு 1000 லிட்டர் தண்ணி எடுத்து அந்த இதில் வார்த்த உடனே எல்லா ஒட்டகம் குடிக்குது. அப்பொழுது எலியாசர் அப்போ சொல்கிறார், ஆண்டவரே, ஏற்ற ஸ்திரீயானவள் இவள் தான் என்று அவர் சொன்ன உடனே அந்த ஸ்திரீ கிட்ட வந்து இந்த ரெபேக்கா கிட்ட எலியாசர் சொல்கிறார், நான் உன் வீட்டுக்கு வரவா? உடனே ரெபேக்கா சொல்கிறாங்க, வீட்டுக்கு வாங்க, உங்கள் ஒட்டக தேவையான உணவு எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது என்று சொல்லி உடனடியாக போய் தன் அண்ணனுக்கு சொல்ல, அண்ணன் வந்து எலியாசரையும் ஒட்டகத்தையும் அப்படி கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்போது அங்கே நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியும். பொண்ணு கேட்குறாங்க. ஏன்னா ஆபிரகாம் மகன் ஈசாக்கு ஒரே மகன், அவருக்கு பெரிய சீமான், பெரிய பணக்காரன், உங்கள் பொண்ணு தரீங்களான்னு கேட்குறாரு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, ரெபேக்குடைய அப்பா, அவங்களுக்கு நல்லா தெரியும், இவரோடு போக சம்பந்தமா என்று கேட்குறாரு. ஒரு பொண்ணு பார்க்க வந்தவரோடு போக சம்பந்தமா என்று கேட்கும்போது அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், ஆம், நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது ஒட்டகத்திலிருந்து அவர் வந்து பெண் பார்த்து பெண்ணை கூட்டிட்டு ஒட்டகத்தில் கூட்டிட்டு போகிறாரு. தூரத்தில் ஈசாக்கு தான் என்று அறிந்தபோது இவள் ஒட்டகத்திலிருந்து இறங்கி தன் தள்ள முக்காடு போட்டுக்கொண்டால் அவர் தான் என் எஜமான இருக்க முடியும் என்று முக்காடிட்டு கொண்டாள் என்று நாம் வாசிக்கும். அதுக்கப்புறம் திருமணம் ஆகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், ஆபிரகாம் என்பவர் பிதாவாகிய தேவன், ஈசாக்கு என்பவர் குமாரனாக இயேசு கிறிஸ்து, எலியாசர் என்பவன் பரிசுத்த ஆவியானவர், ரெபேக்கா என்பது மணவாட்டியாகிய சபையாகிய நாம், மணவாட்டியாக சபையாக நாம் தேவ தூதராகிய அந்த பரிசுத்த ஆவியானோடு புறப்பட்டு போகாவிட்டால் மணவாளன் ஈசாக்கை அடைய முடியாது. ஹல்லேலூயா. சபையாகிய நாம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா மணவாளனை அடைய முடியாது. கிறிஸ்து வரும்போது பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியான உதவி நமக்கு நிச்சயமாக தேவை. ஏன்னா பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகை நிச்சயமாக சபைக்கு தேவை, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை, குடும்ப வாழ்க்கைக்கு அது மிக முக்கியமாக இருக்கிறது. இங்கே வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் 3 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டில் 90 முறை இந்த வார்த்தை பயன்படுகிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்ற இந்த பதம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சேர்த்து 93 முறை இது அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு வழங்கப்பட்டுள்ள ஸ்தானத்தில் மீட்பின் சத்தியத்தில் பரிசுத்த ஆவியானவர் பற்றிய உபதேசம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2 யோவான் 3 யோவான் ஆகிய இந்த புத்தகத்தை தவிர மற்ற புதிய ஏற்பாட்டில் எல்லா புத்தகத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மகத்துவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நேரடியாக வெளிப்பட்டிருக்கிறார். அதாவது மத்தேயு புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரை இந்த 2, 3 யோவான் இந்த 2 புத்தகத்தை தவிர மற்ற எல்லா புத்தகத்திலும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுதல் நாம் இருக்கிறதையும் அவர் நேரடியாக வெளிப்பட்டு மக்களோடு பேசுகிறதையும் நாம் கவனித்திருக்கிறோம். ஆயினும் இது ஒரு அசட்டை பண்ணப்பட்ட உபதேசமாக இன்று இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆற்றல் அல்ல, அது ஒரு வல்லமை அல்ல, ஏதோ ஒரு சக்தி அல்ல, ஏதோ ஒரு காலத்துக்கு டெம்பரவரி கொடுக்கப்பட்டது அல்ல. அந்த அவர் தேவன், பரலோகத்தில் இருந்தவர். இயேசு சொல்லுகிறார், நான் போவேன், ஆனால் அவரை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார். குத்தப்பட்ட இருதயம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும். சில நேரத்தில் நான் பாவி என்று உணர்றோம்ல, நான் தவறு செஞ்சிருக்கேன் உணர்வு இல்லைங்களா? உணர்கிறதெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உணர்வு இருக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவி அவங்களோட பேசி இருக்கிறன்னு அர்த்தம். சில நேரத்தில் உணர்வே இருக்காது. இவன் அநியாயம் செய்வான், பாவம் செய்வான், திருடுவான், ஏமாற்றுவான், எல்லாத்தையும் பண்ணுவான், எந்த உணர்வும் இருக்காது. நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன கெடுதல் செஞ்சேன்னு சொல்லுவான். அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியான கிரியை செய்யவில்லை என்று அர்த்தம். அப்போ ஆண்டவர் உங்களோட பேசுகிறதுக்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்படி கண்டித்து உணர்த்துகிறார் என்றால் நிச்சயமாக ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீங்க, உங்கள் மீட்பின் ரட்சிப்பு உங்களுக்கு இருக்கு என்பது அர்த்தம். அந்த இக்னேசியஸ் என்றதான ஆதி சபையுடைய ஒரு தலைவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி இல்லாமல் ஜீவனுள்ள கிறிஸ்துவம் இருக்க முடியாது. ஜீவனுள்ள கிறிஸ்துவம் வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் வேணும். பரிசுத்த ஆவியான ஆட்கொள்ளுதல்
ஆளுதல் நிச்சயமாய் வேணும். நாம் ஜெபிக்கணும், எங்கள் வீட்டில் நீங்கள் ஆளுகை பண்ணுங்க ஆண்டவரே, எங்கள் சபையில் நீங்கள் ஆளுகை பண்ணுங்க, எங்கள் உள்ளார நீங்கள் ஆளுகை பண்ணுங்க. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை சரியான பாதையில் நடத்த முடியும், நீதிக்கு நேராக நடத்த முடியுமே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்துவனுடைய எல்லா செயல்கள் கிரியைகளையும் வாய்க்க பண்ணுவது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அவர்தான் அதை வாய்க்க பண்ணுவதாக அந்த ஆதி சபையுடைய தலைவர் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆழ்த்துவ தேவனிலிருந்து மூன்றில் ஒன்றாக வெளிப்படக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். இங்கே பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய ஆழ்த்தன்மை, அவருடைய செயல்கள், அவருடைய கனிகள், அவருடைய வரங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வரங்கள் என்பது தேவனுக்கும் மக்களுக்கும் பயன்பட வேண்டிய ஒன்று. ஆனால் கனிகள் என்பது உங்களுக்கு பயன்பட வேண்டிய ஒன்று. கனி கொடுக்காத மரங்கள் வெற்றுண்டு அக்கினிலே போடப்படும். இப்போ நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா எத்தனை வரங்கள் வேண்டாம் நான் வைத்துக் கொள்ளலாம். நான் என்கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்க வரங்கள், ஒன்று தேவநாம மகிமைக்காக, ரெண்டாவது திருச்சபை மக்கள் நன்மை பெறுவதற்காக. ஆனால் நான் வரங்களை பயன்படுத்தினாலும் நான் கனி கொடுக்கிற மரங்களாக இல்லாவிட்டால் களஞ்சத்தில் சேர்க்கப்பட மாட்டேன். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் பரலோகத்துக்கு போகக்கூடாதபடி எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறது. காரணம், அவர் கனி கொடுக்காத வாழ்க்கை வாழ்வதனால. கனி கொடுக்கிற மரங்கள் களஞ்சத்தில் சேர்க்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் கனி கொடுக்கிற மரங்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அப்போ கிறிஸ்து அவரை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற கிருபையினால் அவர் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து தேவன் என்பதை யார் தான் வெளிப்படுத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நமக்கு முழுவதும் வெளிப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். அவராலே ஒரு மீட்பின் ரட்சிப்பு உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தை வாசிப்போம்னா எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இங்கே தான் பரிசுத்த ஆவியானது பூமிக்கு இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் சேர்ந்து நம்ம ஸ்கிரீனில் இருக்கிறத வாசிங்க. பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அன்னைக்கு இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு வரை சபையோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சபையை கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தினார். ஆமென். இன்னைக்கு சபையை விட்டு விடுகிறதுக்கு வேகமாய் முயற்சி செய்கிறோம். இன்னைக்கு பாஸ்டர் கூட சொன்னார், எல்லா ப்ரேயருக்கும் வந்து உட்காரணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சண்டே கிறிஸ்டியானிட்டி நம்ம இல்லை. அவ்வப்போது நமக்கு வேலை, அது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருச்சபைக்குள்ளே உட்காரணும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியான வரும்போது அவர் ஏற்படுத்தின முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சபை. சபையை ஏற்படுத்தினார். 2-3 பேர் நாமத்தில் கூடி ஜெபியுங்கள் என்று சொன்னார். எங்கெல்லாம் 2-3 பேர் நாமத்தினால் வீடுகள் தோறும் இருந்தார்களோ அங்கே அப்பம் பிற்கப்பட்டார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அடையாளமே பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை நிலைநாட்டினார். சில சபையை விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் இருப்போமாக என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ திருச்சபை என்பது ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. சபைதான் எடுத்துக்கொள்ளப்படும். சபைக்காக தான் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு கிறிஸ்துவாகிய தேவன் அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. அப்போ சபை அவரை நம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அவரை நம்ம ருசிக்கணும். அவரை நம்ம கனப்படுத்தணும். அவரை வெல்கம் பண்ணணும். அவர் எனக்குள்ளே வாழ வேண்டும் என்று விரும்பும். ஏனென்றால் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளவும் வழிநடத்துவது பரிசுத்த ஆவியானவர். சத்தியம் என்றால் என்ன? வார்த்தை யாரு? வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமியில வித்திட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சத்தியம் என்பது உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா கூட பரிசுத்த ஆவியானவர் தேவை. சில பேர் பாருங்க, எவ்வளோ சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா கவனிக்க மாட்டாங்க. நீ எவ்வளோ வேணால் பேசிக்கோ, நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொல்லி அந்த தன் பாவத்தை விட்டு விலகாமல் இருப்பாங்க. காரணம், பரிசுத்த ஆவியானவருக்கு அவங்க இடம் கொடுக்காததுனால. நாங்கள் 1000 பேசலாங்க, உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்கலை அப்படின்னா உங்களுக்குள்ளே கிரியை செய்யாது. நான் பேச உங்களுக்கு புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவருக்கு சபையாக நீங்கள் இடம் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எந்த கிரியையும் செய்ய மாட்டார், எந்த நன்மைகளும் செய்ய மாட்டார். நீங்கள் இடம் தர வேண்டும். குத்தப்பட்ட இருதயம் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறது. பொல்லாத இருதயத்தை நீங்கள் தள்ளினால் சரியான இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ வார்த்தை என்ற மன்னாவை ருசிக்க சத்தியத்தை அறிந்து கொள்கிற அனுபவம் கிறிஸ்துவ சபைக்கு நாம் இருக்க வேண்டும். சீனாய் மலை சம்பவம் அந்த மேல் வீட்டு சம்பவத்தையும் நம்ம ஒரு ஒப்பீடாக பார்க்க போகிறோம். சீனாய் மலை மோசே காலத்தில் பேசினது யெகோவா தேவன்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த அறையில் மேல் வீட்டு அறையில் பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். 2 ஆழ்த்துவ தேவனை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில் பேசுகிறது அந்த யெகோவா தேவன். அவர் தான் புதிய ஏற்பாடு யெஷுவாவாக வந்தார், ரட்சிப்பின் தேவனாக மீட்பின் சத்தமாக வந்தார். புதிய ஏற்பாட்டில் அந்த மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்போ 2 இடத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்பர் 1 பார்த்துட்டு இருக்கீங்க, சீனாய் மலை. சீனாய் மலையிலே ஆண்டவர் யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்து பேசும்போது அங்கே ஆகமங்களை எழுதி கொடுத்தார். அவர் மோசேக்கு அவர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் அது மட்டுமல்ல நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் எழுதி கொடுத்தார். ஆனால் ரைட் சைடில் பார்க்கும்போது இந்த மேல் வீட்டு அறையிலே அவர் புதிய ஏற்பாடை கிடைத்தது. அந்த ஜனங்கள் பிதாவாகிய தேவன் பேசுறாரு, குமாரனாக இயேசு கிறிஸ்து பேசும்போது அங்கே ஆகமங்கள் கிடைச்சது, நியாயப்பிரமாணம் கிடைச்சது. இங்கே மேல் வீட்டு அறையில் பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது புதிய ஏற்பாடு கிடைச்சது. சீனாய் மலையில பேசினது கர்த்தர் யெகோவா தேவன், மேல் வீட்டு அறையில பேசினது பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். இங்க சீனாய் மலையிலே கர்த்தர் பேசியது எல்லா மொழி மக்களுக்கும் விளங்கினாங்க. இஸ்ரேல் மக்கள் மாத்திரமல்ல, சில எகிப்தியர்களும் இருந்தார்கள். வனாந்திர பாதையில் வரும்போது யாரெல்லாம் அங்கே சின்ன சின்ன குடிசை போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த மக்களும் இந்த இஸ்ரேல் மக்களோடு சேர்ந்து கொண்டார்கள். பல மொழி மக்கள் அங்கே இருந்தார்கள், எல்லாருக்கும் விளங்கியது. அது போல ஆவியானவர் பேசினதும் எல்லா மொழி மக்களுக்கும் அங்கே விளங்கியது. சீனாய் மலையிலே மக்கள் ஒப்பு கொடுத்தார்கள். தேவன் பேசும்போது மோசே கிட்ட சொல்றாங்க, மோசே நீர் சொல்லுகிறதும் கேட்கிறோம், தேவன் சொல்லி கட்டளையும் கேட்கிறோம் என்று மக்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அதுபோல இங்க மேல் வீட்டு அறையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது சில மனம் திரும்பினார்கள். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிற வரை அநேகர் கிறிஸ்துவை நம்பவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி இருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அநேக ஜனங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதலை நம்பினார்கள். எங்க மேல் வீட்டு அறையிலே சீனாய் மலை என்று வாசிக்கும் போது அந்த மலையிலே அக்கினி இறங்கி அங்கே ஒரு அடையாளம் காணப்பட்டது. மேல் வீட்டு அறையில் என்ன நடந்தது என்றால் சீடர்கள் அக்கினியாக ஜுவாலித்தார்கள், அந்த அனல் போல ஜுவாலித்தார்கள், இடிமுழக்கம் சத்தம் போல அவங்களுக்கு இருந்தது. அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்போது அது நடந்தது. சீனாய் மலையில் இடி மின்னல் எக்கால சத்தம் உண்டானது. இங்கே மேல் வீட்டு அறையிலே பலத்த அந்த நேரத்தில் காற்று வீசியது. வெளியே இருக்கிற மக்களை பொறுத்தவரை இடிமுழக்க சத்தம், ஆனால் உள்ளே கவனித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு. வெளியே பொறுத்தவரையும் பெரிய ஒரு சத்தத்தோடு இறைச்சல் சத்தம் போல காணப்பட்டது. உள்ளே இருக்கிற மக்கள் அவர்கள் தாங்கள் அனல்லே என்ன செய்கிறாங்கன்னா அந்த அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசவும் தீர்க்கதரிசனம் உரைக்கவும் என்றதான அந்த ஒரு நிலைக்குள்ளாக புதிய ஏற்பாட்டு சபைகள் இருந்தது. ஆட்டின் ரத்தம் உடன்படிக்கையாக அன்று கொடுக்கப்பட்டது. மனுஷன் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக சீனாய் மலையிலே ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும், அது பண்டிகையாக கொண்டாடப்பட வேண்டும். இது மனுஷனுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யும் என்று சீனாய் மலையிலே ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொன்னார். ஒரே முறை செலுத்தப்பட்ட பலி இனி உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் சொந்தமானது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது இயேசுவின் ரத்தத்தை குறித்து அவர் சொல்லிக் கொடுத்தார். இயேசுவின் ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை போக்கும், இயேசுவின் ரத்தம் தான் நம்முடைய சாபத்தை போக்கும், இயேசுவின் ரத்தம் தான் அநியாயத்திலிருந்து மீட்டு கொடுக்கும். சோ இயேசுவின் ரத்தத்தை பிடித்து கொண்டால் வேறு எந்த பலியும் மனுஷன் செலுத்த வேண்டியது அல்ல, அதுவே முதலும் கடைசியுமான பலி என்று மேல் வீட்டு அறையில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். லாஸ்ட் ஒன், சீனாய் மலையிலே உணர்ச்சி பூர்வமான ஒரு சம்பவம். ரைட் சைடில் பார்க்கும்போது எழுச்சி பூர்வமான சம்பவம். சீனாய் மலை யெகோவா தேவன் பேசும்போது எல்லா ஜனங்களும் பரவசம் அடைந்தார்கள். பிதாவாக தேவன் பேசுவது போல, யெகோவா தேவன் பேசுவது போல அங்கே கண்டார்கள். எல்லாருக்குள்ள ஒரு பரவசம் ஏற்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது எருசலேமிலே மக்கள் சிதறினவர்கள் எங்கும் போய் சுவிசேஷம் சொன்னார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு எழுச்சின் மீட்பு இந்த மேல் வீட்டு அறையிலே வந்தது. பரிசுத்த ஆவியானவர் தான் நமது மூலதனமான ஒன்று. இன்னைக்கு இருக்கிற இந்த பூமியில் இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ குமாரன் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? பிதாவின் வலது பரிசு நமக்காக என்ன செய்கிறார்? பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். நமக்காக பிதாவுக்கிட்ட பரிந்து பேசுகிறதாக வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த பூமியிலே நம்ம கிட்ட இருக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவராக தேவன். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனை தான் நாம் தொழுது கொள்ளும் போது அவர் நம்மை நடத்தி மனவாட்டியாக ஏற்படுத்தி அவரை பாதுகாப்பாக நம்மை பாதுகாப்பாக பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறார். நம்ம ஆல்ரெடி ஒரு சம்பவத்தை கவனிச்சோம். எலியேசர் ரெபேக்காவை கூட்டிட்டு வரும்போது 10 ஒட்டகம் இருக்கு, கூட்டிட்டு வரும்போது ரோட்ல வரும்போது பாதுகாப்பா மனவாட்டியை கூட்டிட்டு வர்றார்.
தன் மணவாளன் ஈசாக்குக்காக ரெபேக்காவை ரொம்ப பாதுகாப்பாக, வனாந்தர பாதை இருக்குது, மழை வந்திருக்கும், புயல் வந்திருக்கும், மலை காடு எல்லாம் வந்திருக்கும், ஏமாத்திரம் வந்திருப்பான், ரோட்டில் விலங்கு ஏதாவது வந்திருக்கும், எல்லாவற்றிலும் ரெபேக்காலை பாதுகாத்து கொண்டு வந்தார். சரியாக கொண்டு வந்து ஈசாக்கு கிட்ட சேர்த்துற வரையும் அந்த எலியேசர் பொறுப்பெடுத்து கொண்டார். அப்போது ஒருவேளை ரெபேக்கா கொஞ்சம் தூரம் போனோடனே, எலியேசர் உங்க கூட என்னால் வர முடியாது, ரொம்ப கஷ்டமான பாதை போலுக்குது, நான் பொண்ணாக வேறு இருக்கிறேன், தனியாக வந்து என்ன ஆகும், அப்படி ரிட்டன் ஓடிட்டு இருந்தா ஈசாக்கை அடைந்திருக்க முடியுமா? சுதந்திரவாளியாக இருந்திருக்க முடியுமா? இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் பின்மாற்றம் அடைகிறோம்? கஷ்டம் பாஸ்டர், பரிசுத்த ஆவியானவரே கஷ்டமாக இருக்குது, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வது கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் பின்மாற்றம் அடைஞ்சிருக்கிறோம்? பின்மாற்றம் அடைஞ்சு எத்தனை பேர் சபை கூட நின்றுருக்கிறோம்? பின்மாற்றம் அடைஞ்சு எத்தனை பேர் சபைக்குள்ளே இருக்கிறோம்? உங்கள் உடல் தான் இங்கே நிற்கும், பட் உங்களோட மனம் தூரமாக்கும். கர்த்தருக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை வருவோம், ஆராதிப்போம், அப்படியே ஜெபிப்போம், அப்படி ஓடி போயிடுவோம். உங்கள் இருதயம் தூரமாக இருக்குமானால் அதனால் பயன் என்ன? பரிசுத்த ஆவியோடு நீங்கள் இணைந்து போகாவிட்டால் மணவாளனை அடைய முடியாது, மணவாளனை அடைய முடியாது. ஆமென். அப்போது இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், புதிய போஜன பலி என்று பரிசுத்த ஆவியானுக்கு ஒரு பெயர் உண்டு. புதிய பரிசு, அதை காணிக்கை என்றும் சொல்வாங்க. புதிய பரிசு பரிசுத்த ஆவியானவர் தான். புதிய ஏற்பாட்டிலே ஒரு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கப்பட்டது. அது என்னென்ன பரிசு? பரிசுத்த ஆவியானவர். பரிசு என்ற வார்த்தை வேதாகமத்தில் 211 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. வெகுமானம் என்ற வார்த்தையும் ஆதியாகத்தில் பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம் மல்கியால் அதை காணிக்கை என்றும் சொல்லுங்க. ரெண்டுமே பரிசு தான். பழைய ஏற்பாட்டில் பரிசு என்றால் வெகுமானம், பழைய ஏற்பாட்டில் பரிசு என்றால் காணிக்கை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசு என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவர். ராமன் சொல்லுவோமா, சபைக்காக கொடுத்த ஒரு கிஃப்ட். அவர் வந்து உங்களை நடத்துகிறார், அவர் வந்து வரங்களினாலே நிரப்புகிறார், அவர் வந்து உங்களை கனி கொடுக்கிற மரங்களாக வைக்கிறார். மரம் நல்ல செழித்து ஓங்கினாலும் மரம் கனி கொடுக்காவிட்டால் அது பயனற்றது. அப்போ மரம் கனி கொடுக்கலைன்னா அதை வெட்டுண்டு அக்கினிலே போடப்படுகிறது. நம் திருச்சபைக்குள்ள எவ்வளோ செழிப்புள்ள ஜனங்களாக இருந்தாலும் கனி கொடுக்கிற மரங்களாக இல்லாவிட்டால் அதனாலே பயன் கிடையாது. யாருக்கு கனி தர வேண்டும்? ஒன்று, நம்மை படைத்த ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற மரங்களாக நாம் இருக்க வேண்டும். ரெண்டாவது, எந்த சபைக்கு போகிறீர்களோ அந்த சபைக்கு நீங்கள் கனி கொடுக்கிற மரங்களாக இருக்க வேண்டும். மூணாவது, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் கனி கொடுக்கிற மரங்களாக இருக்க வேண்டும். உங்களாலே மக்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும். உங்கள்கிட்ட இருந்து கனியை மக்கள் அந்த பறித்து புசிக்க வேண்டும், நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்குமானால் உங்கள் வாழ்க்கை தரம் ஆவியான உதவியோடு கனி கொடுக்கிற மரங்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றதான அர்த்தம். அப்போ பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பது அறுவடையின் பண்டிகை, அறுவடை பண்டிகையாக இருக்கிறது. உலகம் முழுவதுமாக அறுவடை ஆரம்பமானது. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே உலகம் முழுவதுமாக அன்று முதல் அறுவடை ஆரம்பித்தது. 3000 பேர் 5000 பேர் என்று இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி நடந்தது என்றால், பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்தார். அனுதினமும் சபையிலே மக்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்ற வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலும் கவனிக்கும் போது ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். ஏன் சபையில் சேர்க்கப்பட வேண்டும் என்றால், சபைக்காகத்தான் கிறிஸ்துவாக தேவன் வர இருக்கிறார். இன்னைக்கு வீட்டிலேருந்து ஜெபிக்கிறவங்க எத்தனையோ பேர், வீட்டிலேருந்து ஜெபிச்சா போதும்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேர், வீட்டிலிருந்தே நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நானே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பேர். அப்படி இருக்குமானால் திருச்சபையை ஆண்டவர் ஏற்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிக்கப்படுகிறவர்கள் நீங்களே இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்களே அப்பம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அடையாளம், முதலாவது ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களை ஒரு ஐக்கியமாக மாற்றினார். எனவே நம்மளாம் ஒரு ஐக்கியம், ஒரு சபையாக ஏற்படுத்தினார். சபைக்குள்ளே இருப்பது தான் பாதுகாப்பு. ஒரு ஆமென் சொல்லிடுங்க. சபை விட்டு வெளியே போனால் பாதுகாப்பு இல்லை, சபைக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, சபைக்குள்ளே தான் நிச்சயம். ஓகே, சபையை விட்டு எப்பவும் பின்மாற்றம் அடையக்கூடாது. மிக முக்கியமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்தது. சீனாய் மலையிலே இயேசு கிறிஸ்து அந்த யெகோவா தேவன் பேசின போது யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ அவர்கள் 3000 பேர் இறந்து போனாங்க. அதனால் புதிய ஏற்பாட்டில் மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது அவர்கள் அந்நிய பாஷை பேசி எல்லாம் பரவசம் அடைந்த பிற்பாடு கதவை திறந்து சீமோன் பேதுரு வெளியே வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்ன மாத்திரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். ஆமென். பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் மரித்தார்கள், தீமை செய்தவர்கள்.
புதிய ஏற்பாட்டு காலத்திலே தீமை செய்தவர்களும் தங்களை ஒப்பு கொடுக்கும் போது ஞானஸ்நானம் எடுத்த மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மரிப்பதோ துன்மார்க்கத்திற்குள் போவதோ ஆண்டவர் விருப்பம் கிடையாது. வேதம் சொல்லுக, துன்மார்க்கமான ஒருவன் மனம் திரும்ப வேண்டி நான் விரும்புகிறேன் என்று எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ முதற் கனி என்றால் அந்த நாட்களில் கொடுக்கப்பட்டது அந்நிய பாஷை. அப்போ அது கடவுளோடு பேசுவதற்கும், அது மட்டும் இல்லாமல் அதர் டங், மற்ற மொழிகளையும் அந்த நாட்களிலே அவர்கள் பேசினார்கள். அப்போ ஆவியானவர் எப்படி நமக்கு பரிசாக இருக்க முடியும் என்று நாம் வாசிப்போம் அப்படின்னா, என்றென்றும் நம்முடன் இருக்கிற தேவனாக இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த தெய்வத்தை நம்ம தொழுது கொள்ளும் போது அவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். ரெண்டாவதாக நமக்கு சகல சத்தியத்தை குறித்து போதிக்கிறவராய் இருக்கிறார். அவரே நமக்கு நல்ல விஷயங்களை போதிக்கிறார். இரண்டாவதாக எல்லாவற்றையும் போதிப்பார். நன்மையானது எல்லாவற்றையும், தீமையானது சில நேரத்தில் பண்ணுறது தீமை இருக்குன்னா தீமையானதை கொடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ பரிசுத்த ஆவியான சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கணும். அப்போ செவி கொடுக்கும்போது நீங்கள் தீமையான பாதையில் மாட்டிக்கொள்ளாமல் அவர் உங்களை பாதுகாப்பார். இயேசு கிறிஸ்து உபதேசங்களை நினைவூட்டுகிறது அவர்தான். சில நேரத்தில் நம்ம தவறு செய்யும்போது, இதை தவறு பண்ணுறோமா நடக்கும்போது இல்லை வேறு யாராவது தவறு பண்ணுவா, டக்குன்னு நம்மளுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரும். யார் அதை வெளிப்படுத்துகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஏனென்றால் சத்தியத்தை அறிவது என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமானது. வேதம் சொல்கிறது, இந்த வேதத்தின் மகத்துவங்களை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நீங்கள் என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொன்னார். அப்போ எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் வசனம் நினைப்பூட்டுதலாக இருக்க வேண்டும். நினைப்பூட்டுகிறது யார் என்றால் அது பரிசுத்த ஆவியானவர். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துவார். இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்காததையும் கற்றுத்தருவார். சில நேரத்தில் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பேசவில்லை. நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று யோவான் எழுதுகிறார். அவர் பேசுகிறது அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாவற்றையும் எழுத்தின் பூர்வமாக இல்லை. ஆனால் சில நேரத்தில் எழுத்தில் இல்லாததை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுத்து அவர் வழிநடத்துவார். வரப்போகிற எல்லா காரியத்தை குறித்தும் நமக்கு போதிப்பு. ஏன் சிக்கிக்கொள்கிறோம்? போயிட்டு கடவுள் சத்தத்தை கேட்காதனால. ஏன் சிக்கிக்கொள்கிறோம்? நம்ம ஆண்டவர் உபதேசத்துக்கு கீழ்ப்படியாதனால. ஏன் ஏதோ ஒரு இதில் போய் மாட்டிக்கிறோம்? ஊழியக்கார வார்த்தைக்கு செவி தரணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பல முறை அவர்கள் வழியாக நம்மோடு கூட பேசுகிறார். சில நேரத்தில் நம்மளால் முடிவெடுக்காத போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் வழியாக நமக்கு உதவி செய்கிறார். எனவே அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் கண்டித்து உணர்த்துகிறார். எதை குறித்து? பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார். அவரை விசுவாசியாத மக்களை நம்பர் 1. நம்பர் 2, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். அவரை விசுவாசிக்கிற மக்களை பாருங்க, விசுவாசியாத மக்களையும் கண்டித்து உணர்த்துகிறார், விசுவாசிக்கிற மக்களையும் கண்டித்து உணர்த்துகிறார். விசுவாசியாத மக்கள் எல்லாம் விசுவாசத்தில் ரட்சிக்கப்படாதவங்க. அப்போ நீதியை குறித்து என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களும் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்றாரு. ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்த பிற்பாடும் அவருக்கு ஒரு சவுண்டு வருது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனமாயிரு என்று சொல்கிறார். யாரை பார்த்து உத்தமன் என்று சொல்லுகிறார்? உத்தமனமாக இல்லாத ஒருவனை பார்த்து என்ன சொல்கிறோம்? எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனமாயிரு. ஆல்ரெடி உத்தமனை பார்த்து என்ன சொல்கிறதில்ல. அப்போ ஆண்டவர் வார்த்தைக்கு சில கீழ்ப்படுதல் இல்லாதனால தான் மறுபடியும் ஒரு சவுண்டு வருது அவருக்கு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஸோ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனமாயிரு. எச்சரிப்பின் சத்தம். சில நேரத்தில் அறிந்து கொண்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், திருச்சபை இருக்கிறவங்க கூட நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்தபடியாக அவர் உலகத்தின் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். சாத்தானையும் சாத்தான் பிள்ளைகளையும். அப்போ ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பிசாசை, இந்த மூன்றையும் அவர் ஆளுகை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆமென் சொல்வோமா? 2000 வருஷமாக ஆளுகை இந்த மூன்றையும், ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்படாத பிசாசு எல்லாத்தையும் ஆளுகை செய்து யார் தான்? பரிசுத்த ஆவியானவர். அந்த தெய்வத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கலன்னா, அந்த தெய்வத்தின் வழியில் நம்ம போகலன்னா மணவாளனாக இயேசு கிறிஸ்துவை அறிய முடியாது. மணவாளன் இயேசு உங்களுக்கு வேணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை கெட்டியாக பிடித்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே கிரியை செய்யணும். அவரை நம்ம வெல்கம் பண்ணணும். அவர் நமக்குள்ளாக கிரியை செய்வதற்கு நம்மை என்ன செய்யணும் அப்படின்னா ஒப்பு தரணும். சாட்சியாக வாழ வைக்க உதவுகிறது. நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஒரு கிறிஸ்துக்குள் சாட்சியை வாழவே வேண்டும். ரட்சிக்கப்பட்ட உடனே ரொம்ப பக்தியாக இருப்பான். போக 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 அவனுக்கு இடைப்பட்ட காலத்தில் சோதனை வரும்போது அவன் தப்பிக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியான தேவை. அவர்தான் அவனை சாட்சியாக வைக்க முடியும்.
இல்லை என்றால் எத்தனை ஜனங்கள் பின்மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அதுபோல் நாமும் கிறிஸ்து வேண்டாம் என்று ஓடிக்கிட்டு இருப்போம். ஏனென்றால் இது பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவ ஆவியானவர் இல்லாவிட்டால் வாழ முடியாது. நம்முடைய சுய பலத்தினாலோ, நம்முடைய பண பலத்தினாலோ, இல்லை அறிவினாலோ, படிப்பினாலோ, இல்லை சொத்துக்களினாலோ ஒரு நீதியாக நேர்மையாக வாழ முடியாது. கிறிஸ்துவாக தெய்வம் அனுப்பின பரிசுத்த ஆவியானவக தெய்வத்தை தொழுது கொள்ளாவிட்டால் அவராலே இல்லாமல் அந்த மீட்பின் ரட்சத்தின் சத்தம் நமக்கு வெளிப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் தான் அதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் தான் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நம்மை தேவனுடைய ஆலயமாக மாற்றினவர் அவர்தான். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? அந்த நாட்களில் ஆலயத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள், கட்டிடத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஸோ புதிய ஏற்பாடு வரும்போது நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் அது மட்டுமல்லாமல் நாம் எல்லாம் திருவிருந்து எடுக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் திருவிருந்து இருந்தது, ஆசாரியன் மாத்திரம் எடுத்தார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் அவருடைய அப்பத்தையும் அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக ரசத்தையும் குடிக்கிறான். அது நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாள் எழுப்புவேன் என்று இயேசு சொன்னார். அப்போ ஊழிய அழைப்பை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த ஊழிய அழைப்பை கொடுக்க இருக்கிற எல்லாரும் ஒரு ஊழியக்காரங்க. ஏனென்றால் சீடனாகி ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அப்போ நீங்கள் எல்லாம் சீடனாக்கப்பட்ட பிற்பாடு தான் ஞானஸ்தானம் எடுத்தீங்க. அப்போ நீங்கள் எல்லாம் சீடர்கள், ஏதோ ஒரு வகையில் திருச்சபை சீடர்கள். பாஸ்டருடைய விஷன், அந்த விஷனை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு சபையை கொடுத்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு அந்த பாஸ்டரோட தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். எனக்கு என்ன உனக்கு என்ன, இது யாரோ அப்படிலாம் கிடையாது. இது உன்னதமான தேவன் கொடுத்த ஒரு குடும்பம். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு 2 குடும்பம் இருக்குது. ஒன்று உலகம் கொடுத்த குடும்பம், 2வது உன்னதமான தேவன் கொடுத்த குடும்பம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? உலகம் கொடுத்த குடும்பத்திற்கு நிறைய செலவு பண்ணுறோம், நிறைய டைம் செலவு பண்ணுறோம், டைம் கொடுக்குறோம். என் பிள்ளைங்களுக்கு, என் மனைவிக்கு, என் கனவுக்கு டைம் கொடுக்குறோம். உன்னதமான தேவன் கொடுத்த குடும்பத்துக்கு எவ்வளோ டைம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க? இதை பார்க்கலாம் அது பாக்கியம் உள்ளதாக இருக்கிறது. அப்போ இரண்டுமே உங்களுக்கு 2 கண்ணு மாதிரி தான். உலகம் கொடுத்த அந்த குடும்பத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும், உன்னதமான தேவன் கொடுத்த குடும்பத்தையும் நீங்கள் இந்த குடும்பத்தில் நீங்கள் ஒரு நபர். ஸோ அந்த குடும்பத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ ஊழிய அழைப்பை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியான சால்வை என்று பார்க்குறோம். மோசேயுடைய சால்வை யோசுவா கையில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் சொன்னபடி மக்களை வழிநடத்துவதற்காக மோசே தனக்கு பின் யோசுவாவை அபிஷேகம் செய்தார். அது மட்டும் இல்லாமல் இங்கே வாசிக்கும் போது அந்த நேரத்தில் தன்னுடைய சால்வையை அவருக்கு கொடுத்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. பட் வசனத்தில் இல்லை. மோசே யோசுவா விட்டு போகும்போது தன் கட்டிருந்த ஷாலையும் தன் கையில் இருந்த அந்த கோலையும் கொடுத்து விட்டு போகிறதாக சரித்திரம் சொல்லு. அதன் அடிப்படையில் யோசுவா ஊழிய அழைப்பையும் அபிஷேகத்தையும் பெற்று மக்களை வழிநடத்தினான் என்று இருக்கிறது. 2வதாக எலியாவுடைய சால்வை எலிசா கையில் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் கர்த்தர் சொன்னபடி மக்களுக்கு தீர்க்கதரிசன ஊழியம் செய்வதற்காக எலியா தனக்கு பின் எலிசாவை அபிஷேகம் செய்தார். அதன்படியாக அந்த நேரத்தில் தன்னுடைய சால்வையை அவருக்கு கொடுத்தார், அபிஷேகம் செய்தார். அதன் அடிப்படையில் எலிசா ஊழிய அழைப்பையும் அபிஷேகத்தையும் பெற்று மக்களுக்கு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்தார். 3வதாக இயேசு கிறிஸ்துடைய சால்வை யார் மேல் விழுந்தது? இயேசு கிறிஸ்து சால்வை எந்த சீடை கிடைத்தது? 12 இல்லை 3 இல்லை 1? யாருக்கு அந்த சால்வை கிடைத்தது? இயேசு கிறிஸ்து சால்வை யாருக்கு கிடைக்கவில்லை. மற்றுமாக இயேசு கிறிஸ்து சால்வை என்பது எது? பட் இந்த ஹெட்டிங்கோட முடிச்சுட்டு போகிறோம். இயேசு கிறிஸ்து சால்வை என்றால் என்ன? இங்கே நீங்கள் கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்து சால்வை தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்வோமா? மோசேவின் சால்வை யோசுவாக்கு கிடைத்தது. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தையும் மகிமையும் அவர் பெற்றுக்கொண்டார், அபிஷேகம் பெற்றுக்கொண்டார். மோசேயை விட பெரிய காரியம் ஒன்று செஞ்சார். என்னென்னா சொத்தை பிரித்து கொடுத்தார். இன்றைக்கி சொத்தை 2 பசங்களை வச்சு பிரித்து கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம். 4 பசங்க இருந்தா, 5 பசங்க இருந்தா, 10 பசங்க உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு 7-8 ஏக்கர் இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் இருக்குது, எப்படி பிரித்து கொடுப்பீங்க? எல்லாரும் சண்டை போடுவாங்க, இதுதான் எனக்கு வேணும் அப்படிம்பான். யோசுவா அன்னைக்கு 12 கோத்திரத்துக்கு சொத்தை பிரித்து கொடுத்தார். 11 கோத்திரத்தை அதை எடுத்தார்கள். யோசேப்பு 2 கோத்திரமாக 12 கோத்திர சொத்துக்களை பிரித்து கொடுக்கணும்னா அவர் எவ்வளோ தலைவலி இருந்திருக்கும். இரட்டத்தனையான அந்த மகிமை. 2வது எலிசாவை அந்த ஆசீர்வாதத்தை இரட்டத்தனையான மகிமை. 3வதாக கவனிச்சு இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கிஃப்ட், அந்த சால்வை பரிசுத்த ஆவியானவர் அந்த சால்வை சபை மேல் விழுந்தது. ஒரு ஆமென் சொல்வோமா? சபைக்கு விழுந்தது. அப்படின்றால் என்ன அர்த்தம்? இரட்டத்தனையான அற்புத அடையாளங்கள் யார் செய்யக்கூடும்? சபை செய்யக்கூடும்.
ஆமென். இயேசு சொல்லுங்க, என்னை பார்க்கலாம் என் சீடர்கள் அடையாள அற்புதங்கள் அதிகமாய் செய்வார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துடைய சால்வை தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வந்து இறங்கின போது இன்றைக்கு சபை மேலே அந்த சால்வை விழுந்தது. இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்கிறோம்னா அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாக நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறீங்களோ எல்லாருக்கும் கிடைக்கும். பரிசுத்த ஆவியான மூலமாக நம் எல்லோருக்கும் ஊழிய அழைப்பு அபிஷேகம் கிடைத்தது. ஆமென். எனவே இந்த ஊழிய அழைப்பில் இந்த ஷால்வையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒருவேளை அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா, பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆண்டவர், அதாவது பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்தார் என்று நம்ம பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் தான் பார்த்துட்டோம் ஜஸ்ட் கொஞ்சமாக. இந்த தேவன் ஒருவன் பிடித்து கொள்ளாவிட்டால் அவன் நகர முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவை கொஞ்சமாவது தெரியும் அப்படின்னா, தெரியணுன்னா கூட யார் தான் வேணும்? பரிசுத்த ஆவியான வேணும். வசனத்தில் ஒரு வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை மட்டும் ஒருத்தர் வாசிச்சிருங்க. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் யாராவது ஒருவர் 34:16. சூப்பர், குட், போதுங்க ஐயா. இங்கே அழகாக வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தைகள் வசனம் ஜோடி இல்லாமல் இராது, ஒன்றும் குறைவுபடாது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு, பரிசுத்த ஆவியானவர் தான் இதை சேர்த்துவார். ஹல்லேலூயா. வசனத்தை எல்லாம் புரிய வைப்பது யார் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர். வசனத்தில் இருக்க ஒரு லெட்டர் கூட ஒருத்தம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியான உதவி சத்தியமாக நிச்சயமாக தேவை. ஆமென். அவர் இல்லைன்னா உங்களால் சகல சத்தியத்துக்குள் வளர முடியாது. அவர் பரிசுத்த ஆவியின் முக்கியத்துவம் தராதனால்தான் இந்த எகோவா விட்னஸ்ஸு, ஒன்லி ஜீசஸ்ஸு, இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்டு போன்ற செவன்த் டே எல்லாம் கள்ள உபதேசங்கள், வெவ்வேறான உபதேசங்கள் ஏன் திணிக்கிறாங்க? வேதத்தை படித்த வசனத்துலேருந்தே எடுக்கிறாங்க, வெளிலேருந்து கிடையாது. வசனத்தில் எடுத்து விட்டு நம்மளே மயக்கிடுவாங்க. ஏன் எடுக்கிறாங்க வசனத்திலிருந்து? பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனால சரியாக வசனத்தை ஜோடி போட முடியல, சரியாக புரிந்து கொள்ள முடியல, சரியாக கற்றுக்கொள்ள முடியல, சரியாக ஒழுங்குபடுத்த முடியல. வார்த்தைகளை எடுத்து ஜோடித்து நமக்கு உண்டானதை புரிந்து செயல்படுத்துவதற்கோ பிரசங்கம் பண்ணுவதற்கோ முடியல. காரணம் பரிசுத்த ஆவியானவருக்கு அவங்க இடம் கொடுக்காததுனால. பரிசுத்த ஆவியானுக்கு இடம் கொடுத்தால் உங்கள் எல்லைகள் மாற்றப்படும். ஹல்லேலூயா. எனவே இந்த காலத்தை நமக்கு கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. இல்லை புரிஞ்சுதா? புரியலையா? பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார்? பழைய ஏற்பாட்டில் எப்படி செயல்பட்டார்? புதிய ஏற்பாட்டில் எப்படி செயல்பட்டார்? இயேசு கிறிஸ்து இப்பொழுது பரலோகத்தில் பிதாவின் வலது பஸ்ஸில் வீற்றிருக்கிறார். அவருடைய ஊழியத்தை யார்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு? பரிசுத்த ஆவியார்கிட்ட கொடுத்துட்டு போயார். நம்மளாம் யார்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு? பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை கண்டித்து உணர்த்துவார். யோவான் 14 வசனம் வாசிங்க. எத்தனை வாசிங்க? யோவான் 17. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஒரு பதினெட்டு வாசிங்க. இன்னொரு வசனம் கூட அப்போ கீழே வாசிங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துமா இருக்க வருங்க. 16 வாசிங்க. 16:8 வாசிங்க. ஓகே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பு குறித்து 7 கூட வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். 16:7மா? போகிறது பிரயோஜனமா இருக்கும். தேற்றவாளான பரிசுத்த ஆவியானவர் வரார். நான் போவேனாகில் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். நான் போயிட்டு யார் அனுப்புறேன்? பரிசுத்த ஆவியை அனுப்புறேன். அவர் வந்து என்ன பண்ணுவார்? 8 வசனம் வாசிங்க. அவர் வந்து ஏன் நம்ம பாவத்தை ஒப்பு கொடுக்குறோம்? ஏன் கண்ணில் தண்ணி வருது? ஏன் நம்ம திருந்துறோம்? ஏன் நம்ம கட்டுப்படுத்துகிறோம் நம்ம வாயை, நம்ம கையை,
நம்ம சிந்தனையை கட்டுப்படுத்துகிறோம்? பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. அவர் வந்து என்னவா, பாவத்தை குறித்து நீதி குறித்து நான் நீதியா வாழு, நாய் திருப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டித்து, எப்படி கண்டித்தோம்? பைபிள் மூலியமா கண்டித்து உணர்த்துவார். பிரைஸ் எல்லாம். வியாதி மூலியமா கண்டித்து உணர்த்துவார், பிரச்சனைகள் மூலியமா கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. உலகத்தினுடைய இந்த உபத்திரம் சோதனை காலமாக நம்மளை கண்டித்து உணர்த்துவார். அதில் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆமென். இப்போதைக்கு சபையை ஆளுகை செய்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நாங்களாம் ஊழியம் செய்கிறோன்னா நாங்களும் மனிதர்கள் தான். நாங்கள் எப்படி ஊழியம் செய்யறோன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை திருத்தி, எங்களை உண்மைப்படுத்தி, எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்களையும் கட்டுப்படுத்தி, உங்களுக்கு முன்னாடி எங்களெல்லாம் என்ன பண்ணுறாரா? சாட்சியை வச்சிருக்காரு. ஒரு அமைச்சர் இல்லாமா? பரிசுத்த ஆவியானவர் நாங்களும் இருக்க முடியாது. அவர் தான் எங்களை கட்டுப்படுத்தி, உங்களை போல தான் எங்களுக்கு எல்லாமே எல்லாத்தையும் விட சொல்லி, ஒப்பு கொடுக்க சொல்லி, திருத்த சொல்லி, பிரசங்கம் பண்ணும்பொழுதே எங்கள் உள்ளத்தை உடச்சினே இருப்பார். உங்களுக்கு தெரியாது, பையன் பிரசங்கம் பண்ணாருனாக்கா ஆவியானவர் கிரியை செஞ்சுனே இருப்பார். நீ இப்படி இருக்கிறியா, நீ இப்படி இருக்கிறியா, நீ மாற்றிருக்கிறியா, சும்மா நினச்சிக்காது. உங்களோடும் கிரியை செய்கிறார், பேசுகிற எங்களோடும் கிரியை செய்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியாகிய தேவன். கைத்தடி கத்திர மையப்படுத்தலாமா? எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே எல்லாம் பலியான செம்ம